பலவீனமான சரீரத்தில் ஊழியம் செய்ய முடியுமா என்ற கேள்விக்கு முடியும் என்று சொன்ன தேவதாசன் டேவிட் பெர்னாய்ட் அவரை பற்றி இன்னைக்கு மிஷனரிகளின் தலைப்பில் இன்று நாம் பார்க்க வந்திருக்கிறோம். 1718 ஆண்டு ஏப்ரல் மாதம் 20 இவ்வுலகத்தில் பெர்னாய்ட் அழகாய் தேவதாசனாய் பிறந்தார். சகோதரர்கள் 9 பிள்ளைகளாய் இருக்கிற நேரங்களில் இவர் 9வது பிள்ளையாய் பிறந்தார். இவர் 9வது வயதில் தகப்பனார் இவரை விட்டு மரித்து போனார். 14 வயதில் தாயாரும் மரித்து போனார். அவர் பிறப்பிலேயே சோகமும் வருத்தமும் கண்ணீரும் அவரை தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த சோகமும் வருத்தமும் அவரை சந்தோஷத்திற்குள்ளாய் கொண்டு செல்லவே இல்லை. இந்த சோகத்தின் நிமித்தமாகவே அவர் பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடும் என்ற எண்ணம் அவரை விட்டு அடியோடும் மறைந்து போனது. ஒரு விதமான பயமும் நடுக்கமும் அவரை பிடித்தது. அதனால் எங்கு எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று நம்பி தீய பழக்கத்தால் தீய நண்பர்களிடம் சேர்ந்து தீய பழக்கங்களை கற்றுக்கொண்டார். பிறந்த குடும்பம் என்றால் கிறிஸ்துவ குடும்பமாயிருந்தாலும் இவர் முற்றிலும் தாயும் தகப்பனும் இழந்து போனதினால், சந்தோஷத்தை முற்றிலும் இழந்ததினால் தீய பழக்கம் சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நம்பி இந்த தீய பழக்கங்களை கையில் எடுத்தார். 20ஆம் வயதில் தன் குடும்ப பொறுப்பை சுமக்க வேண்டும் என்று நம்பி தன் சகோதரியுடன் சேர்ந்து தூரம் என்ற இடத்தில் உள்ள ஒரு பண்ணைக்கு வேலை சென்று தன் குடும்பத்தை காப்பாற்றினார். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை தேவனுடைய கோவாக்கினியை நினைத்து தன் உள்ளத்தில் ஒரு கொந்தளிப்பு வந்தது, பயம் வந்தது. நான் இவ்வளோ பாவங்களை செய்கிறேனே, கர்த்தர் எப்பொழுது என்னை மன்னிப்பார் என்ற எண்ணம் அவருடைய இருதயத்தில் வந்து கொண்டே இருந்தது. அந்த இருதயத்தின் எண்ணத்தினால் ஒரு நாள் முழுவதும் உபவாசித்து தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தார். ஜெபித்து கொண்டிருக்கிற வேளைகளில் அவருடைய பாவத்தை கர்த்தர் மன்னிப்பேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் கொடுத்தார். அந்த வார்த்தைகளை அவர் நம்பி, ஏசப்பா, இவ்வளோ பாவத்தை செய்த நான், என்னை நீங்கள் மன்னிக்க முடியுமா? நீர் என் பாவத்தை மன்னித்து எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தார், ஆனால் நம்முடைய ஊழியத்தை செய்வேன் என்று அன்று கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொண்டார். ஒரு முறை எபினேசர் பெனாட் என்றவருடைய பிரசங்கத்தினால் அவர் ஈர்க்கப்பட்டார். இன்று நம் உணவு உடை நன்கு வாழ்கிறோம், எல்லாவற்றையும் இழந்து இந்தியர்கள் காட்டு மிராண்டிகளைப் போல ஆங்கிலேயரிடம் சிறைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காய் ஊழியத்தை செய்ய யாரால் கூடும் என்று கேட்ட கேள்விக்கு பெர்னாய்ட், நான் செய்கிறேன், கர்த்தருடைய ஊழியத்தை நான் அங்கு போய் செய்கிறேன் என்று சொல்லி ஊழிய பிரயாசம் கொண்டவராய் அவர் இந்தியாவிற்கு செல்லும்படி ஆவல் கொண்டார். 1745 நியூயார்க்கிலிருந்து இந்தியருடைய மொழிகளை கற்றுக்கொண்டு 8 ஆண்டுகள் ஜான் அவர்களின் உடன் இருந்து ஊழியத்தை செய்து அங்கு அநேக மொழிகளை கற்று இந்தியர்கள் வசிக்கும் கவுனாம்பிகை என்ற இடத்திற்கு ஊழியத்தை செய்யும்படி வந்தார். இவர் அதிகாலை கர்த்தரிடத்தில் ஜெபித்துக் கொண்டு வேதத்தை வாசித்துக் கொண்டு தியானித்துக் கொண்டிருக்கிற வேளைகளில் அங்கு இந்தியர்களிடம் சுவிசேஷம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்ற ஒரு தாக்கம் அவருடைய இருதயத்தில் அதிகமாய் இருந்தது. அதன் விளைவாகவே ஊழிய பாதை கடினமாக இருந்தாலும், என் உயிரே என்னை விட்டு போனாலும் நான் இந்தியர்களுக்காக கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்வேன் என்று ஒரு தாக்கம் அவர் இதயத்தில் தோன்றியது. அவர் சொன்னபடியே இந்தியாவிற்கு வந்தார். இந்தியர்கள் வசிக்கும் கவுனாம்பிகை என்ற இடத்தில் ஊழியத்தை செய்யும்படி ஆரம்பித்தார். பல ஆண்டுகள், பல வாரங்கள், பல மாதங்கள் ஊழியத்தை செய்தும் ஒரு ஆத்மாவும் அவருக்கு கிட்டாத போது அவருடைய வாழ்க்கை ரொம்ப கடினமாயிருந்தது. நீங்களும் நானும் எல்லாம் எப்படி தூங்குவோம்? மெத்தைகள் இல்லையா, கட்டல், நல்ல பெட்ஷீட், ஏசி, ஃபேன், லைட் இதெல்லாம் இருக்கும். ஆனால் அவர் எல்லாவற்றையும் துறந்து இந்த கவுனாம்பிகை இருக்கிற ஜனங்கள், ஏன்னா இப்பொழுது நம்மளுக்கு சுதந்திரம் கிடைத்தது, நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். அப்பொழுது சுதந்திரம் இல்லாத போது ஜனங்கள் யாருக்கு அடிமையாக இருந்தார்கள், எதன் அடிப்படையில் இருந்தார்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஆங்கிலேயின் கையில் அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் இவர் மெத்தையும் இல்லாத போது தன்னுடைய சில பலகைகளை அடக்கி அதன் மேல் வைக்கோல்களை போற்றி படுத்து கொண்டார். இவர் ரொட்டி வாங்க சுமார் பல மைல் தூரம் கடந்து சென்று
ஒரு தொண்டு ரொட்டி வாங்க வேண்டும். அதனால் அந்த ரொட்டி வாங்கும் எண்ணத்தையே விற்று அவர்கள் இந்தியர்கள் உண்ணும் உணவையே, அதாவது இந்தியர்கள் செவ்வந்தியர்கள் இருக்கிற இடம், அந்த செவ்வந்தியர்கள் உண்ணுகிற உணவையே தனக்கு உணவாய் மாற்றினார். அவர்களிடத்தில் அநேக கத்தரை பற்றி ஊழியத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். பல மணி நேரம் அவர் கத்தரை பற்றி சொல்லிக் கொண்டே இருப்பார். ஒரு முறை அந்த காட்டு பிரயாணத்தில் தன் வீட்டுக்கு வரும் அந்த வழியையும் மறந்து போனார். ஒரு முறை குளிர்ச்சியில் விழுந்து அந்த உயிர் தப்பி வெளியே வந்தார். இந்த மாதிரி பல முறை அவர் கடினமான பாதைகள் ஊழியத்தில் சந்திக்க நேர்ந்தது. நம்ம இல்லைங்களா? 1745 ஆகஸ்ட் மாதம் ஒரு நாள் பிரசங்கத்தில் பிள்ளைகள், வாலிபர்கள், அது மட்டுமல்லாமல் இந்த இந்த டேவிட் பிரைட் என்னதான் சொல்லுகிறான் இந்தியர்களுக்கு என்று கேட்கும்படி ஒரு ஆங்கிலேயர் அந்த கூட்டத்தில் வந்து அமர்ந்தார். கர்த்தருடைய பிரசங்கமானது, தேவ வார்த்தையானது இல்லையா, கண்டிப்பாகவே அங்க இருக்கிற வாலிபர்கள், பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாரும் தொட ஆரம்பித்தது. ஒரே வாரத்தில் சுமார் 25 ஆத்துமாக்கள் மனம் திரும்பும்படி, ஒரு பிரசங்கத்தில் 25 ஆத்துமாக்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்படி கர்த்தர் அங்கு மாற்றினார். 1946 அங்கு ஒரு சண்டே ஸ்கூலும் நிறுவினார். 1946 ஒரு தேவாலயத்தையும் அதே இடத்தில், அதாவது நியூ ஜெர்சி என்ற இடத்தில் ஒரு தேவ ஆலயத்தையும் கட்டினார். சுமார் 1.5 வருடம் 150 விசுவாசிகளை அவர் கர்த்தருக்குள் ரட்சிப்புக்கு நடத்தினார். ஆங்கிலேயர் இவர் இந்தியர்களை திசை மாற்றுகிறார் என்று சொல்லி இவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தனர். அவர் சொன்ன ஒரே ஒரு பதில், தேசம் என்னை தேச துரோகி என்றாலும், தேசம் என்னை சிறை சேதம் பண்ணினாலும் நான் பிரசங்கியாமல் இருக்க மாட்டேன் என்று முடிவெடுத்தார். அவர் சொன்ன ஒரே ஒரு பதில், ஆபத்து நாட்களே ஆனாலும் கர்த்தரே என் அரண் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டே இருப்பார். அவருடைய வியாதி அவரை அதிகமாய் படுக்கையில் கிடக்கும்படி செய்தது. அவருக்கு வந்த வியாதிகள் காசநோய். மருத்துவர், நீங்கள் பிழைக்க மாட்டீர்கள் என்று சொல்லியும் அவர் சொன்ன பதில், உயிர் போனாலும் நான் கர்த்தருக்காய் வாழ்ந்து முடிப்பேன் என்று சொல்லி காட்டினார். ஒரு முறை தனக்கு நிச்சயமாயிருந்த மகள் ஜெருஷா அவர்களிடம் அழைத்து, ஜெருஷா, நான் உன்னை விட்டு போக நான் தயாரா இருக்கிறேன், நீ என்னை விட்டு போக தயாரா இருக்கிறாயா என்று கேட்டார். ஆமென். அந்த கேள்வியானது ஜெருஷா அம்மையாரை மிகவும் வருத்தத்தில் உள்ளாக்கினது. அப்படி சொல்லியே அவர் உண்மையாகவே 5 வருடம் ஊழியத்தை செய்து முடித்தார். 19 வாரங்கள் படுக்கையில் கிடந்தார். ஆமென். 1749 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை 6:30 மணி அளவில் பரலோகம் சென்றார். ஆமென். இவர் வாழ்ந்த நாட்கள் வெறும் 29 வருடங்கள் தான். 29 வயது தான் அவருடைய வயது. ஆனால் ஊழியத்தின் பாதையில் எவ்வளோ ஆண்டுகள் முன்னாடி இருந்த மிஷினரிகள் வாழ்ந்து காட்டினார்களோ அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி முடித்தார் இல்லையா? விசேஷமாய் அவர் செய்த ஊழியங்கள் பல கடினமான ஊழியத்தை அவர் செய்து முடித்து இன்று உண்மையாகவே அநேக கிறிஸ்தவர்களுக்கு முன்மாதிரியாய், அநேக மிஷினரிகளுக்கு முன்மாதிரியாய் இன்று வாழ்ந்து காட்டி பரலோகம் சென்றிருக்கிறார். யோசித்து பாருங்கள், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்களும் நானும் இவ்வளோ வருடங்கள் கடந்திருக்கிறோம், என்ன செய்திருக்கிறோம், இதுவரைக்கும் என்ன செய்ய போகிறோம் என்பது உங்களுக்கும் எனக்குமே தெரியவில்லை. ஆமாம். இனி இருக்கிற கொஞ்ச நாட்கள் கர்த்தருக்காய் உண்மையாய் ஒரு நாள் ஒரு விசுவாசிகளுக்கு ஆத்துமாவுக்கு சாட்சி சொல்லி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ண நீங்களும் நான் ரெடியா இருக்கிறோமா? இன்று டேவிட் பிரைடுடைய சாட்சி உங்களை எழுப்புதலுக்குள்ள நடத்தும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு நாட்களில் இன்னொரு தேவதாசனை குறித்து உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.